700 கிலோமீட்டர் இந்த கப்பலில் மிதக்க போகிறோன்னா நம்புவீங்களா? கிட்டத்தட்ட 13 மணி நேரம் இப்படி படுத்துட்டே நம்ம ஜிங்க் பஸ் மேக்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், இன்னைக்கு நம்ம சென்னையிலேருந்து ட்ரிவாண்டம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற ஜிங்க் பஸ்ஸில் நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாங்க. சீரியஸ்லி என் லைஃப்பில் இப்படி ஒரு கம்ஃபர்டபுள் அண்ட் ப்ரீமியமான ஜேர்னி ட்ராவல் பண்ணதே இல்லை. ஆரம்பிக்கலாமா? ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஈவினிங். எங்கே இருக்கோன்னா கலராக நிற்கிறாங்க பார்த்தீங்களா? எஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஆம்னி பஸ் வரப்போகுது. கொஞ்சம் நாட்களாகவே நம்ம ஜிங்க் பஸ்ஸில் நல்லா கனெக்டிங் ஆகி நிறையா சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர், சென்னை அது ஒன்று தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்றைக்கி ஒரு லக்ஸரியான பயணம் நம்ம சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், ஜிங்க் பஸ் மேக்ஸ். நம்ம இன்றைக்கி சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஜேர்னி. நான் அதுவும் ஜிங்க் பஸ்ஸில் மேக்ஸ் நான் டெல்லியிலேருந்து இந்த மணாலி போகிறாங்க பார்த்தீங்களா, மணாலியோ ஐ திங்க் ஸோ காஷ்மீர் நினைக்கிறேன். அதெல்லாம் பயங்கர ரீல்ஸில் பார்த்து ரொம்ப அடிக்ஷன் ஆகிடுச்சு. சரி, இந்த ஜிங்க் பஸ் மேக்ஸில் நம்ம ட்ரை பண்ணிட மாட்டோமான்ட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜிங்க் பஸ்லேருந்து ஒரு கால் வந்துச்சு, இப்படி ஒரு சர்வீஸ் நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஷுர், கண்டிப்பாக நம்மளும் பண்ணிடலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். நானும் டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி ஃபைனலாக எடுக்க போகிறேங்க. இன்றைக்கி சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேங்க. பின்னாடி நிற்கிறார் பார்த்தீங்களா, ஜிங்க் பஸ் மேக்ஸ் வின் ட்ராவல்ஸ். இதில் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இங்கே ஒரு ஜிங்க் பஸ் இருக்குது. இது நம்ம கோயம்புத்தூர், சென்னை. இது பார்த்திங்கன்னா சென்னை டு ட்ரிவாண்டம்ங்க. நம்ம நாகர்கோவில் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வண்டியோட க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. க்ளீனிங் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. எஸ், பக்காவாக க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் சூப்பராக முடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க. ஜிங்க் பஸ்ஸில் ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூர் டு சென்னை கவர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சென்னை ட்ரிவாண்டம் ட்ரை பண்ணுங்கள், பெங்களூர் ட்ரிவாண்டம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதை தொடர்ந்து தாங்க இது ஒரு சின்ன தொடக்கமாக நம்ம சென்னையிலேருந்து நாகர்கோவில் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, போன வீடியோவில் நிறைய பேர் சொன்னீங்க, ப்ரோ நீங்கள் இதெல்லாம் போகாதீங்க ப்ரோ, நம்ம டிஎன்எஸ்சிசி போகுதுன்னு சொன்னீங்க. பட் எனக்கும் பஸ்ஸுன்னா அவ்வளோ க்ரேஸுங்க. ஸோ புது மாடலில் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது உங்களுக்கு காட்டும் போது ஒரு சந்தோஷம். ஸோ அதுக்காக தாங்க இது வரைக்கும் நம்ம எஸ்சிடிசியில் வால்வோ லாஸ்ட்டில் ட்ரை பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா 9600 SLX. ஆக்சுவலி இந்த ஜிங்க் பஸ்ஸில் சென்னையிலேருந்து நாகர்கோவிலுங்கிறது ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னியாக தாங்க இருக்க போகுது. இதில் கம்ஃபர்ட் வைஸ் எதிர்பார்த்தோம்னா ஸ்லீப்பர் பஸ்ஸு, ஏசி, வால்வோ சொல்ல வேணால் தரமாக இருக்கும். பட் இது வரைக்கும் நான் சென்னையிலேருந்து நாகர்கோவில் ட்ரை பண்ணதில்லை. கம்ஃபர்ட்டு நம்ம ட்ராவல் பண்ணால் தாங்க தெரியும். ஜிங்க் பஸ் நம்பி ஏறலாம். பிகாஸ் அவங்க புக்கிங்லேயே ஸ்டார்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா 7 ஸ்டார் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை ஃபீல் பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்கலாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா டின்னரும் தருவாங்க, ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் தருவேன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் வெல்கம் கிட்டு தருவாங்க, என்னென்னமோ தருவேன்னு இருக்காங்க. என்னென்ன தராங்களோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ டைமும் பார்த்திங்கன்னா ஒரு 6:15 ஆச்சு. இங்கேருந்து எடுக்க போகிறாங்க. குருவெல்லாம் ரெடியாகி வந்தாங்கன்னா ஜம்முன்னு ஒரு பூஜையை போட்டு கிளம்ப வேண்டியது தாங்க. எஸ், நம்ம ஜிங்க் பஸ் மேக்ஸோட இன்டீரியரில் இருக்கோங்க. தரமாக இருக்குல்ல?
2+1 கான்ஃபிகேஷன் தாங்க. எல்லாமே ஸ்லீப்பர் தான், சீட்டெல்லாம் இல்லைங்க. SLXனாவே ஸ்லீப்பர் தாங்க ஃபுல்லாமே. ஸோ இன்டீரியர் பார்த்துக்கலாமா? ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த சீட் புக் பண்ணியிருக்கோம், என்னென்ன அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அது பார்த்துடலாங்களா? நம்ம என்ட்ராகிறதுக்கு முன்னாடி L3 இங்கே இருக்குது, L3 தான் புக் பண்ணியிருக்கோங்க. இப்போதைக்கு பிளாங்கெட்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க, இன்னும் வாட்டர் பாட்டிலு வெல்கம் கிட் எதுவும் தரல. நம்ம பார்க்கிங்லேயே வந்தனால ஸோ இன்னும் எதுவும் வைக்கலைங்க. ஸோ வெல்கம் கிட்டு பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் உள்ளே வர தருவாங்க. என்ன தராங்கன்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்த்தில் இருக்கிற அமெனிட்டிஸ் பார்த்துடலாங்க. அவங்க வால்வோ பிராண்டிங் போட்ட பேக் ரெஸ்ட்டுங்க, ஒரு டெடிகேட்டாக ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிளாங்கெட், ஜிங்பஸ் மேக்ஸ், ஒரு ட்ரூலி 7 ஸ்டார் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். பார்ப்போங்க 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்ட்டு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு பிரேக் பண்ணுறதுக்கு ஹேமர் வச்சுருக்காங்க. இங்கே லக்கேஜ் ஓட்ரு, ஏசி வென்ஸ் இங்கே வந்து லெக்குக்கு, இது பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டுக்கு வர்றதுங்க. அண்ட் ப்ளக் பாயிண்ட் டைப்பில் சார்ஜஸ் இருக்குங்க. அதே மாதிரி போர்ட்டலில் போடுற மாதிரி இருக்குங்க. சி டைப்பு அண்ட் USB டைப் ரெண்டுமே இருக்குங்க. இதெல்லாம் தாங்க அமெனிட்டிஸு. மோஸ்ட்லி அப்பர் பர்த்லேயே அதே தாங்க இருக்கும். சைடில் கர்டன்ஸ் எல்லாம் தந்துருக்காங்க சூப்பராக. உள்ளே வந்தோடனே அந்த ஃப்ரெஷ்னஸ் ஃபீல் வருதுங்க. ஆக்சுவலி வண்டி பார்த்திங்கன்னா நேற்று திருவண்ணாமலேருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. காலைல வந்தோடனே நிறைய க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி உள்ளே அந்த பழைய எப்படி சொல்கிறது அந்த ஃபீலே இல்லை. ட்ராவல் பண்ண மாதிரி உள்ளே வந்தோடனே ஒரு ப்ளசண்ட்டான நைஸ் ஃபீல், குட் டு ஃபீல் அந்த மாதிரி இருக்குங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குங்க நம்ம வண்டியில். எஸ், அப்படியே ரெஸ்ட் ரூம் பார்த்துடலாங்களா? அட்டென்ஷன், ஒன்லி யூரின். சூப்பர், தண்ணி பர்ஃபெக்டாக வருதுங்க. என்ன இது ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. எஸ், சாத்தியம். ஜிங்பஸ் மேக்ஸில் சென்னை டு நாகர்கோவில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்குங்க. டேரெக்டாக ஆப்குள்ளே போய்க்கோங்க, சென்னை டு நாகர்கோவில்னு போட்டுட்டு டேட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்மளோட மேக்ஸ் சர்வீஸ் வரும். உள்ளே போயிட்டு கோயம்புத்தூர், சென்னை டு திருவண்ணாமலை, இந்த மேக்ஸ் சர்வீஸ் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகுங்க. அண்ட் ஃபைனலி நம்ம கிளம்பியாச்சுங்க. ஜஸ்ட் இந்த ஃப்ரேமை பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஷாட் எப்படி எடுத்தேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி உங்களோட பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வானகரத்துலேருந்து தாங்க கிளம்புறாங்க. இங்கே கரெக்டாக 6:15 எடுத்துருவாங்க. எஸ், நம்ம பார்க்கிங்லேருந்து கரெக்டாக 6:45 கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கோயம்பேடு தாங்க. உனி ஏகப்பட்ட போர்டிங் இருக்குங்க. போர்டிங்கெல்லாம் முடியட்டும், அப்புறம் நம்ம கேபின் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஜிங்பஸ் மேக்ஸை பற்றி நிறையா விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குங்க. எஸ், ஃபஸ்ட்டு போர்டிங்கான கோயம்பேடு வந்தாச்சுங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆப்போசிட் தான் எப்பயுமே நிப்பாட்டுவாங்க. ஃப்ரண்ட்டுங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஃப்ரண்ட், கீதம் ஹோட்டல், அதான் லொக்கேஷன் கோயம்பேடு. எஸ், கோயம்பேடு ஃபஸ்ட்டு போர்டிங்க்கு வந்தாச்சுங்க. இங்கே வந்தாலே நமக்கு சென்னையில் நிறையா நண்பீஸ் தெரியும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னா நம்ம ரஃபீக் ப்ரோ வந்திருக்காரு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜீஸ் ப்ரோ வந்து சென்னை டு நாகர்கோவில் ஜிங்பஸ் மேக்ஸில் போகிறாரு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஆக்சுவலி நம்ம சென்னையில் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
பட் இவர் வந்து நமக்கு ரொம்ப கனெக்டடுங்க. எஸ், ரொம்ப எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் சரி, பொள்ளாச்சி வந்தாலும் கூப்பிடுவாரு. நானும் வந்தால் சொல்லிடுவாப்புல. நிறைய வாட்டி சென்னை வந்து மீட் பண்ண முடியல, ஆனால் இன்னைக்கு மீட் பண்ணியாச்சுங்க. மீட் பண்ணிட்டோம். ஸோ எஸ் ப்ரோ, நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சம்பவம் இருக்குது நம்ம ஃபங்க்ஷனு, அதை வந்து உங்களுக்கு இன்ஸ்டா அப்டேட் பண்ணுறேன். ஹாப்பி ஜர்னி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. சேஃபாக ட்ராவல் பண்ணுங்க. கண்டிப்பாக ப்ரோ. பாய் ப்ரோ. கோயம்பேடுலேருந்து கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு மெட்ரோ போர்டிங் இருக்குது, அதை விட்டுட்டோடனே போரூர், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கிளாம்பாக்கம்ங்க, பெருங்களத்தூர் கிளாம்பாக்கம் போர்டிங். அதுக்கப்புறம் போர்டிங் க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளோட கேபினை ஸ்டார்ட் பண்ணலாங்க. எஸ், வண்டி கோயம்பேடில் கிளம்பினோடனே ஃபர்ஸ்ட்டு 500 ml வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தபடி வெல்கம் கிட்டு தருவாங்க. இதெல்லாம் ஓகேங்க. 5 course மீல் டின்னருக்கு தருவாங்க. அதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். எப்படி இருக்க போதுன்னு தெரில. ஆனால் இது வரைக்கும் பஸ்ஸஸில் 5 course மீல்லாம் யாருமே தந்ததில்லை. பட் ஜிங் பஸ் மேக்ஸ் வேறு லெவலுங்க. நீங்கள் வெல்கம் கிட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இருக்குன்னு பார்த்துடலாங்க. எஸ், வெல்கம் கிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட், நம்ம டார்க் ஃபேண்டஸியில் ஒரு பிஸ்கெட்டு, அப்புறம் ஒரு சின்ன 100 ml 150 வந்துடலைங்க, 200 ml ஒரு ஜூஸ், அதுக்கப்புறம் லைட் மிக்சர், ஒரு காரம், அண்ட் பார்த்திங்கன்னா நாளைக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு டூத் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வைப்ஸ் கொடுத்துருக்காங்க. A touch of freshness, the Max Bay wet wipes. இது பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசருங்க. எஸ், நம்ம கிளாம்பாக்கத்தில் போர்டிங்கெல்லாம் முடிஞ்சுங்க. நீ நம்ம கேபின் ரைடை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. நம்ம ஜிங் பஸ் மேக்ஸில் கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப்டி தாங்க முக்கியம். ரெகுலராக நம்ம ஜிங் பஸ்ஸில் இருக்கிற மாதிரி அந்த இண்டிகேஷன் இருக்குது. இன்கேஸ் நம்ம டிரைவர் வந்து சொக்கரமாக இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கம்ஃபர்டபுள் அண்ட் சேஃப்டிக்கு நோ இஷ்யூஸ். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் 5 course மீல்ஸ் இது வரைக்கும் எந்த பஸ்ஸஸையும் தராத நம்ம ஜிங் பஸ் மேக்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. 5 course மீல்ஸுங்க. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வந்திருக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. தேங்க்ஸ். இப்போ அந்த 5 course மீல்ஸ் வந்துருச்சுங்க. இன்றைக்கோட 5 course மீல் இதுதாங்க. பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சீரியஸ்லி எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு நல்லா இருக்குங்க. நான் மழைன்னு பாருங்க. ஐயோ, மழை விடுற மாதிரி இல்லைங்க, பட்டை கிளப்புது. வெறித்தனமாக வருதுங்க மழை. ஐயோ, ஸ்லோ வர மாதிரியே தெரியல. அன்பார்ந்த பயணிகளுக்கு நமது பேருந்தில் ரெஸ்ட் ரூம் வசதி 4ஆம் ரோவில் உள்ளது. சிறுநீர் கழித்து மட்டுமே பயன்படுத்தவும். நன்றி. Kind attention for all our passengers.
In this bus, we have inbuilt restroom. Kindly use only for urinal. Thank you. எஸ் நம்ம ரெஸ்ட் ரூமுக்கு தான் சொல்கிறாங்க. ஒன்லி ஃபார் Kind யூரின் யூஸ். attention for all our passengers. In this bus, we have inbuilt restroom. Kindly use only for urinal. Thank you. இப்போ நம்ம கேபின் எப்படிலாம் கவர் பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து நம்ம உளுந்தூர்பேட்டை அது வரைக்கும் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தூங்கிட்டு ஏர்லி மார்னிங் நம்ம திருநெல்வேலி விருதுநகர்லேருந்து கண்டினியூ பண்ணல. விருதுநகரில் ஒரு பிரேக் விடுவாங்க. ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா 2 விதமாக எடுத்தால் தான் உங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்காமல் கொண்டு போக முடியும். அண்ட் நம்ம சிங் பஸ்ஸை பற்றி கொஞ்சம் பேசணும் நிறைய விஷயம். மேல்மருவத்தூர் தாண்டி கரெக்டாக ஒரு பிரேக் ஸ்டாப் டிப் பண்ணியிருக்காங்க அவங்க டின்னரை முடிக்கிறதுக்குங்க. ஸோ டின்னரை பற்றி சொல்லியே ஆகணும். 5 கோர்ஸ் மீல் தரமாக இருந்துச்சு. ஒரு பஸ்ஸில் இப்படி ஒரு டின்னர் தருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ டேஸ்ட் வைஸ் குட்டாக தாங்க இருந்துச்சு. என்ன கட்லெட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. கேசரி ஓகே. பட் என்ன ஒரு விஷயம்னா, சப்பாத்திக்கு எனக்கு வந்து தால் பிடிக்கலைங்க. ஒரு கிரேவி மாதிரி கொடுத்ததுனால நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தால் தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. மற்றபடி சூப்பராக அண்ட் ஃபென்டாஸ்டிக். அண்ட் மோஸ்ட்லி நம்ம பஸ்ஸில் இருக்கக்கூடிய சேஃப்டி பற்றி சொல்லியே ஆகணுங்க. வால்வோ 9600 சொல்ல வேணாம். கம்ஃபர்ட் வைஸ் ஒரு சூப்பராக இருக்குது. அண்ட் விமன்ஸு சோலோ ட்ராவலருக்கெல்லாம் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ கவலையே இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம எந்த டெஸ்டினேஷனும் போகலாங்க. இந்த எஸ்எல்எக்ஸோட ஸ்பெஷலே இந்த சைட் லைட்டிங் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பர்த்துக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவலாக. உள்ளேருந்து தெரியாது, ஆனால் வெளியே வந்து பளிச்சுன்னு தெரியுங்க. இது முழுக்க முழுக்க ஓவர் நைட் ஜர்னி தாங்க. ஸோ கம்ஃபர்ட் அண்ட் ஸ்பேஷியஸ். நம்மளோட பர்த்து நல்லாவே எனக்கு கால் வச்சாவே கரெக்டாக இருக்குங்க. பர்த்து தூங்கினோம்னா கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தூங்கி பார்த்தா தான் எப்படி இருக்குது. வண்டி அவ்வளோ ஸ்பீடாக போகும்போதும் அந்த அலங்கல் குளங்கள் வந்து வாழ்வொலி இருக்காது எப்பயுமே. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோங்க. ஸோ நம்ம காலைல எந்திரிக்கும் போது ஒரு நல்ல குட் ஃபீலோடு எந்திரிச்சேன்னா சீரியஸ்லி ஒரு சூப்பரான சர்வீஸ் தாங்க. எஸ், ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறாங்க. நல்லா தூங்கிட்டேங்க. செம்ம தூக்கம். கரெக்டாக நான் மேல்மருவத்தை தான் தாண்டி தூங்கினது. இப்போ தான் எந்திரிச்ச வண்டி நிற்கிதுன்னு பார்த்து. செம்ம கம்ஃபர்டபுளுங்க வண்டி. அப்படியே ஒரு காஃபி குடிச்சிட்டு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாங்கண்ணா.
கைஸ் இந்த தூத்துக்குடி திருச்செந்தூருக்கெல்லாம் டைவர்ஷன் இருந்தாங்க. இந்த லெஃப்டில் போகணும், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் திருமங்கலம் ரீச் பண்ணுவாங்க. கரெக்டாக கோயில்பட்டியால் தாண்டி போயிட்டுருக்குங்க. டைம் ஷார்ப்பாக ஆக்சுவலி என்ன மேட்டர் தெரியல, வண்டி ரோடெலாம் ரொம்ப எம்டியாக இருக்குது. நல்லா விடிஞ்சிருச்சுங்க. நாகர்கோயிலுக்கு கரெக்டாக 92 கிலோமீட்டர் இருக்குங்க. அண்ட் நம்ம திருநெல்வேலி தாண்டி வள்ளியூரில் ஒரு ஸ்டாப் இருக்குங்க. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வேறு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ பாப்பா அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு அந்த 7 ஸ்டார் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. திருநெல்வேலிக்கு டைவர்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ திருநெல்வேலியில் ஒரு ட்ராப் இருக்குது, அதை விட்டுட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வள்ளியூர் தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நாகர்கோயில் 8:20க்கு ரீச் ஆகிற மாதிரி ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. பாப்பா அந்த டைமிங்கை கீப் அப் பண்ணி ரீச் ஆகிறாங்களா இல்லை டிலே ஆகுதா எல்லாமே பார்க்கலாங்க. ஆக்சுவலி நேற்று டிபார்ட் ஆகும்போது கிளாம்பாக்கத்துக்கு வரும்போது ஒரு 15 மினிட்ஸ் டிலே, அதே 15 மினிட்ஸ் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகிருந்திருக்கு. ஸோ பார்ப்போம். நம்ம திருநெல்வேலிக்கு ஷெடியூல் பார்த்திங்கன்னா 6 o'clock 6:15 போல் நம்ம ரீச் பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து நாகர்கோயிலுக்கு 8:20 நடுவில் ஒரு பிரேக் வேறு இருக்குது. கண்டிப்பாக ஆன் டைமில் போகிறாங்களா இல்லையான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ லெட் செக். திருநெல்வேலி கரெக்டாக 6:20க்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலி ஒரு 20 மினிட்ஸ் டிலே. இதுக்கான காரணம் கிளாம்பாக்கத்துலேயே பார்த்துருப்பீங்க. கோயம்பேட்டிலேருந்து எடுக்கும் போது ஒரு 15 நிமிஷம் டிலே ஆச்சுலங்க. அந்த 15 இப்போ 20 மாறிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வேறு நிப்பாட்டுவாங்க. அது 1 hour ஆயிரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஆன் டைமுக்கு போகிறாங்களாங்கிறது டவுட்டு தாங்க. ஸோ தொடர்ந்து பயணம் பண்ணுவாங்க. ஆனால் விங் பஸ் மேக்ஸ் கம்ஃபர்டபுள் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஸ்லீப்பிங் எல்லாம்
தரமாக இருந்துச்சு. முக்கியமாக விமன்ஸுக்கு நம்ம ஜிங்பஸ் மேக்ஸ் வந்து நிறையவே உதவிகரமாக இருக்குங்க. நம்ம க்ரூ பற்றி சொல்லவும் மறந்துட்டாங்க. கோல்டன் ரிவ்யூ க்ரூ. ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ க்ரூவு மார்ஷலு எல்லாருமே பர்ஃபெக்டாக அண்ட் பொலைட்டாக நடந்துக்கிறாங்க. உண்மையாலுமே மார்ஷல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நிறையா 15 நிமிஷம் டிலே ஆச்சுன்னு எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ க்ரூவுக்கு வந்து தரமான ரேட்டிங் தாங்க. எஸ் கரெக்டாக 7:15க்கு பிரேக் ஸ்டாப்புங்க. மெயினாக அவங்க டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரி பிரேக் ஸ்டாப் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லக்ஸரி பிரேக் ஸ்டாப்பாக இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் பார்க்கலாங்க. எஸ் நம்மளும் ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சுங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குங்க, நீட் அண்ட் க்ளீனாகவே இருக்குது. இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ண போகிறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போங்க. எஸ் இந்த ஷாப்பு தான். அப்படியே போகலாம் வாங்க. எஸ் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த 5 கோர்ஸ் மீல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது நைட்டும் சூப்பராக பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தோசை, ஒரு பூரி, ஒரு இட்லி, வடை, பொங்கல், அதாவது மினி டிஃபனுங்க எல்லாமே இருக்குது. ஸோ சாப்பிட்டு நான் சொல்கிறேங்க. எஸ் ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ முடித்த உடனே ஒரு காஃபி வந்துருச்சுங்க. இது எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபி வந்து காம்ப்ளிமெண்ட்டுங்க. ஸோ காஃபி அடிச்சுட்டு இப்போயே டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்
8 பக்கம் ஆக போகுது. இன்னும் நாகர்கோயிலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 to 40 கிலோமீட்டர்ஸ்னாச்சும் இருக்குங்க. ஸோ பார்ப்போம் எத்தனை மணிக்கு நாகர்கோயில் ரீச் பண்ணுறோன்ட்டு. ஃபைனலி பெங்களூர் சர்வீஸ் கிளம்பிடுச்சு. இது நம்ம வண்டிங்க. பிரேக்ஃபாஸ்ட் பற்றி சொல்லணுங்க, நல்லா இருந்துச்சு. சாப்பிடும் போது சொல்லியிருந்தேன், ஒரு ஆளுக்கு ஃபில்லிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க. டைம் தான் ஆச்சு, என்ன பண்ணுறது. ஏன்னா ஒரு வாட்டி எந்த ஜேர்னி ஆகும், ட்ரெயின் பஸ் ஆகட்டும், டிலேயில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு டிலேயில் தாங்க ரீச் ஆகும். எஸ், ஒரு 25 மினிட்ஸில் நம்ம பிரேக்கெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு. அப்படியே கிளம்பியாச்சு. உனக்கு டேரெக்டாக நாகர்கோயில் தாங்க. ஆக்சுவலி இப்போ நிப்பாட்டின ரெஸ்ட் ஸ்டாப் பற்றி சொல்லணும், நியூ நீலாங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா வள்ளியூர் போகிற வழியே இருக்குது. ஒரு நல்ல ரெஸ்ட் ஸ்டாப்பு, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸுக்கு ஒரு ப்ரீமியமான ரெஸ்ட் ஸ்டாப் தான் ஸ்டாப் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரெஸ்ட் ஸ்டாப் ஜிங்பஸ் மேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம வால்வோவில் சஸ்பென்ஷன்ஸை பற்றி சொல்லவே ஆகணும். எவ்வளோ குழிகள் இருந்தாலும் அந்த ஷேக்கு வந்து நம்ம உள்ளே இருக்கிறவங்களுக்கே தெரியாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழியில் இது போனால் ஜஸ்ட்டு அந்த டிரைவர் சீட் மட்டுமே அப்படி புல்லாகும் பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் மெயின்டைன் பண்ணிருக்காங்க நம்ம வால்வோவில். சித்தி எல்லாம் சூண்டாட்டி பாட்டில் நிற்கி எனக்கு காசு பாட்டு நாள் பேசிட்டு ரொம்ப தேங்க்ஸ். நைட்டு இதில் தானே இல்லைண்ணா, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஓகேண்ணா, நான் பயந்துகிட்டே இருந்தேங்க ரொம்ப லேட் ஆயிருமான்ட்டு. பட் ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிலேயில் 8:30க்கு ஷார்ப்பாக நம்ம நாகர்கோயில் வடசேரி வந்தாச்சுங்க. ஸோ வண்டியும் டிபார்ச்சர் ஆயிடுச்சுங்க, கிளம்ப போகுது. வாட் அ 7-star எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க பார்த்தீங்களா, ப்ரீமியம் ஃபீல். அந்த ஃபீலோட நான் கரெக்டாக நாகர்கோயிலில் இறங்கியாச்சுங்க. உண்மையாலுமே அதில் என்னென்ன மென்ஷன் பண்ணாங்களோ எல்லாமே பர்ஃபெக்ட் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க ஜேர்னி. ஓவராலாக ஜேர்னி பற்றி சொல்லணுன்னா சென்னையிலேருந்து நாகர்கோயில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாங்க. 7-star கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் தனியாக இருக்கும். ஸோ நான் புக்கிங் டீட்டெயில்ஸ்லாம் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஓவராலாக ஜேர்னி பற்றி சொல்லணும்னா நான் சென்னையில் கிளம்பும் போதே பயந்துட்டு இருந்தேன். இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ், கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் ஆன் டைமில் போயிடுவாங்களா, சீக்கிரம் போயிடுவோமா, அது இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கம்ஃபர்ட்டான ஜேர்னி இருக்குமா, நல்லா தூக்கம் வருமானு நினச்சேன். பட் அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பர் அண்ட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. அந்த பெர்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே யூஸ் பண்ணலாம். அப்புறம் விமென்ஸுக்கு எல்லாத்துக்குமே, சோலோ ட்ராவலர்ஸ்க்குலாம் நல்ல யூஸ்ஃபுல்லு. எந்த விதமான நெகட்டிவிட்டியே இல்லைங்க. உண்மையாலுமே என்ன ஒரே நெகட்டிவிட்டினா, எனக்கு நேற்று டின்னரில் அந்த சப்பாத்திக்கு இந்த தால் கொடுத்ததை எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஓகேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் குறும்பாக கொடுத்தீங்கன்னா ஓகே தாங்க. ஸோ ஃபைனலாக வீடியோ முடிச்சிடலாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க,
வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஒரு சூப்பரான சேனல் மீட் பண்ணலாம். டாடா.